ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குற இந்த வெப்சைட் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ஏஐ மூலியமாக கிரியேட் பண்ண ஒரு வெப்சைட்னு சொன்னால் நம்புவீங்களா? இல்லை, நான் வெறும் ப்ராம்ப்ட் மட்டும் தான் கொடுத்தேன். பாக்கி ஃபுல் வெப்சைட் ஃபுல்லாக கிரியேட் பண்ணி கொடுத்தது ஒரு ஏஐ தான். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வெப்சைட்டில் என்னெல்லாம் பண்ண முடியும்? ஒரு டிக்கெட்டை புக் பண்ணணும்னா நம்மளால் புக் டிக்கெட்ஸில் போய் டிக்கெட்டை புக் பண்ண முடியும். மேனேஜ் புக்கிங்கில் போயிட்டு உங்களால் புக் பண்ண டிக்கெட்டோட பிஎன்ஆர் நம்பரை வச்சு உங்களால் டிக்கெட் புக் கன்ஃபார்ம் ஆயிருக்கா இல்லையான்னு செக் பண்ண முடியும். அதே மாதிரி அந்த டிக்கெட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணணுன்னா நீங்கள் டவுன்லோடும் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே ஒரு ஏஐ யூஸ் பண்ணி பில்ட் பண்ண ஒரு வெப்சைட்னு சொன்னால் நம்புவீங்களா? ஸோ அது என்ன ஏஐ, எப்படி ப்ராம்ப்டை மட்டும் வச்சு எப்படி ஒரு கம்ப்ளீட்டான வெப்சைட்டை கிரியேட் பண்ண முடியுங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? அதுக்கு உங்கள் சிஸ்டமில் எனி வெப் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் ஆன்டி கிராவிட்டின்னு சர்ச் பண்ணுங்கள். ஸோ கூகுள் ஆன்டி கிராவிட்டிங்கிறது ஒரு புது ஏஐ ஏஜென்ட். ஸோ அது மூலியமாக தான் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கூகுள் ஆன்டி கிராவிட்டின்னு ஃபஸ்ட்டு வர லிங்கை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் விண்டோஸ் யூஸ் பண்ணால் டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் கொடுங்க. வேறு ஏதாச்சும் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் மேக் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மேக்கு, விண்டோஸ், லினக்ஸ் நீங்கள் எந்த சிஸ்டம் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த சிஸ்டமுக்கு அடாப்ட் ஆகிற மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. நான் இங்கே வந்து விண்டோஸ் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் நான் டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் கொடுக்குறேன். ஸோ ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ நான் இங்கே டவுன்லோட் கொடுக்குறேன். ஸோ எனக்கு இங்கே டவுன்லோட் ஆகுது. ஸோ ஒன்ஸ் டவுன்லோட் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இன்ஸ்டால் கேட்கும். இன்ஸ்டால் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிரும். இது வந்து ஜஸ்ட் ஒரு கோட் எடிட்டர் மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த கோட் எடிட்டருங்கிறதுல நம்ம படித்த மாதிரி இதில் 2 மோட்ஸ் இருக்குது. ஒன்று வந்துட்டு எடிட்டர் மோட், இன்னொன்று வந்து மேனேஜர் மோட். ஸோ எடிட்டர் மோடில் என்ன பண்ணுவோம்னா கோட் எடிட்டர் எப்படி ஒர்க் பண்ணுமோ அதே மாதிரி தான் இந்த எடிட்டர் மோட் இருக்கும். நம்மளுக்கு ஒர்க் பண்ணணுமோ அதை நம்ம கோட் பண்ணிவிட்டு அதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நம்ம இங்கே இருக்கிற ஏஐ மூலிமா நம்ம கம்யூனிகேட் பண்ணி டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். அதே மேனேஜர் மோட் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் நம்மளுக்கு என்ன வேணுமோ நம்ம ஜஸ்ட்டு வந்து ப்ராம்ப்ட் மட்டும் கொடுத்தா போதும். அதுவே வந்து நம்மளுக்கு டிபெண்டன்சிலேருந்து எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நம்மளுக்கு கொடுத்துரும். ஓகே, ஸோ அது எப்படி பண்ணலாங்கிறத நெக்ஸ்ட் பார்க்கலாம். நம்ம இப்போ வந்து மேனேஜர் மோடுக்கு ஜம்ப் ஆகலாம். பிகாஸ் நம்ம வெறும் ப்ராம்ப்ட் மட்டும் தான் கொடுக்க போகிறோம். எனக்கு கம்ப்ளீட்டான ஒரு வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணி எனக்கு கொடுக்கணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா Ctrl+E. ஸோ Ctrl+E ப்ரெஸ் பண்ணலாம். எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ நல்லா பார்த்துக்குங்க. இது வந்துட்டு எடிட்டர் மோட், இது வந்து ஏஜென்ட் மோட். இது வந்து எடிட்டர் மோட், இது வந்து ஏஜென்ட் மோட். ஓகே, ஸோ அந்த எடிட்டர் மோடை நான் மினிமைஸ் பண்ணிவிட்டு ஏஜென்ட் மோடை பெருசு பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது ஜஸ்ட் இங்கே ப்ராம்ப்ட் கொடுத்தா போதும், நம்மளுக்கு வந்து தேவையான வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ நான் இங்கே வந்துட்டு ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறேன். நான் ஆல்ரெடி ப்ராம்ப்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இந்த ப்ராம்ப்ட் உங்களுக்கு வேணும்னா ஜஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், உங்களுக்கு இந்த ப்ராம்ப்ட் அவைலபிளாக இருக்கும். ஜஸ்ட் கிளிக் மட்டும் கொடுத்தா அதுவே ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதில் வந்துட்டு எல்லாமே ரன் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். ஜஸ்ட் நீங்கள் வந்துட்டு ரிவ்யூ பண்ணிவிட்டு அதுக்கு ப்ரொசீட் மட்டும் கொடுத்தா போதும். நியர்லி 2 to 3 மினிட்ஸ் ஆகும். ஸோ எனக்கு லோட் ஆகி இங்கே வந்துருச்சு. ஸோ அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு வந்து லிங்க்கு எனக்கு வரணும். ஸோ வெப்சைட் லிங்க் எங்கே இருக்குது? இங்கே நான் வந்து லோக்கல் ஹோஸ்ட்டுன்னு இங்கே நேவிகேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நான் ஜஸ்ட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்துட்டீங்க. அடுத்தது இதையும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணணும், பிக்சர்ஸ் ஆட் பண்ணணும், ரெஸ்பான்சிவ் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அதையும் நீங்கள் வந்து உங்களோட ப்ராம்ப்ட் மூலிமா நீங்கள் கொடுக்கலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் வந்துட்டு மேனுவலாக சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஓப்பன் எடிட்டர் அப்படின்னு ஒரு டேப் இருக்குது. ஸோ ஓப்பன் எடிட்டருக்குள்ளே போனீங்கன்னா ஸோ அது மேனேஜர், இது வந்து ஒரு எம்ப்ளாயி. ஸோ எம்ப்ளாயி மாதிரி நீங்கள் அங்கே என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாமே இங்கே கோடிங்காக அவைலபிளாக இருக்கும். ஸோ index.html கோட் இருக்குது. ஜஸ்ட் என்னென்ன பேக்கேஜஸ் நான் இங்கே லான்ச் பண்ணியிருக்கேன், ஸோ என்னென்ன JSON ஃபைல் இருக்குது, ஸோ இது எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன அங்கே ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை இங்கே நீங்கள் எங்கெல்லாம் வேணுமோ அதை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி உங்களோட வெப்சைட்டில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த இடத்துல என்ன ஒர்க் பண்ணியிருக்குன்னு உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் இங்கே உங்களுக்கு ஏஐ மாடல் இருக்குது. அது Gemini 3யோட ஏஐ மாடல் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் வந்துட்டு இங்கே என்ன கொஸ்டின்ஸ் கேட்குறீங்களோ அந்த கொஸ்டின் கேட்டிங்கன்னா அந்த கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஆன்சர் வரும். ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக அவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணி நம்ம ஒன்ஸ் ஆச்சு நம்ம இதை ட்ரை பண்ணி பார்க்கணும். இங்கே நான் வந்து பஸ் புக்கிங் வெப்சைட் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்குன்னு நீங்களும் பஸ் புக்கிங் வெப்சைட் தான் கிரியேட் பண்ணணும்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் இனி அதர் வெப்சைட் கிரியேட் பண்ணுறதா இருந்தாலும் தாராளமாக கிரியேட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஐ ஹோப் நீங்கள் எல்லாரும் ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்படியே சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.